தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உமது திருமகனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி உமது திட்டப்படி இந்த உலகிலே வாழ்ந்து எங்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருந்த எங்கள் பாதுகாவலையும் உம் அன்பு பிள்ளையுமான தூய மகதலே மரியாள் அவர்களுடைய திருக்கொடியை தந்தை மகன் தூயாவின் பெயராலே புனிதப்படுத்துகின்றேன். அன்பான ஆண்டவரே, இவர் தன் வாழ்விலே கடைபிடித்த எல்லா விதமான புண்ணியங்களையும் நாங்களும் கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு உதவி ஏறலும். இவரது பரிந்துரையின் பெயரால் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மாற்றம் வந்து இவர் தனது வாழ்விலே அனுபவித்த அந்த முழுமையான மாற்றத்தை நாங்களும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறோம். இவரது பரிந்துரையின் பெயரால் இந்த ஊரையும் இந்த பங்கையும் இந்த குடும்பங்களையும் பகுதியில் உள்ள எல்லா கிளை கிராமங்களையும் அங்கே இருக்கின்ற குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான நிறைவான உடல் உள்ள நலனையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் கல்வியின் முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நீர் எங்களுக்கு தூய மகதலே மரியா அவர்களின் பரிந்துரை பெயரால் எங்களுக்கு கொடுத்தள்ளும். இதோ இந்த நாட்களிலே நாங்கள் எங்கள் கவனத்தை முழுமையாக இவரது புண்ணியங்கள் மேல் செலுத்தி அதை எங்கள் வாழ்விலே கடைபிடிப்பதற்கு தேவையான எல்லா விதமான அருளையும் ஆசிரியையும் நிறைவாக கொடுப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை பார்த்து எழுதுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, விடியலேந்தும் தீபங்கள் தலைவனேசு சீட
ஒளியாய் மாறும் தூய வழி இது. தியாக நினைவினை வாழும் வழி இது. வாழ்வின் பொருளினை உணரும் மொழி இது. இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரமே, இன்று இந்த அழகிய மாலை வேளையில் இணைந்து வந்து திருவிழாவின் தொடக்க நாளுக்கான திருப்பலியில் பங்கேற்று இறையாசிர் பெற்று செல்ல வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்நாள் ஓர் வரலாற்று சிறப்புமிக்க நன்னாள் ஆகும். ஏனெனில் 123 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக உயர்ந்து நின்று நமக்காக பாதுகாப்பு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து நமது தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் அறிந்து நமது இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கும் நமது பங்கின் பாதுகாவலியான புனித மகதலா மரியாவுக்கு விழா எடுக்கும் வண்ணமாக இங்கே குழுமியிருக்கிறோம். மேலும் இன்று இயேசுவின் சீடத்துவத்தில் மகதலா மரியா என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது புனித மகதலா மரியா இறைவனை முழுமையாக நேசித்தவளும் இயேசுவின் அன்பில் பின்தொடர்ந்து சென்றவர்களில் முதல் பெண் சீடரும் ஆவார். மேலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் காணும் அருள் பெற்றவளும் ஆவார். அவரின் உண்மையான மாறுபாடும் மனமாற்றமும் இன்று நமக்கும் நமது வாழ்விற்கும் ஓர் ஒளி விளக்காக இருக்கின்றது. இத்திருப்பலியின் வாயிலாக புனிதரின் நினைவில் நம் விழாவின் பயணத்தை தொடங்குகிறோம். இது நம்மை ஆன்மீக ரீதியாக உருவாக்கவும் இயேசுவின் அருகில் நம்மை அழைத்து செல்லவும் ஒரு அருமையான தருணமாக அமைகிறது. விழா நாட்களில் புனித மகதலா மரியாளின் பரிந்துரையின் கீழ் நாம் அனைவரும் இறைவனின் கிருபையை மேலுமாக அனுபவிக்கவும் விசுவாசத்தில் வேரூன்றவும் நமது பங்கில் குடும்பங்களில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நீங்கி பங்கும் குடும்பங்களும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் திளைக்கவும் செய்யும் பணி சிறக்கவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், இளைஞர் இளம்பெண்கள் ஒழுக்கத்திலும் நற்பண்பிலும் சிறந்து விளங்கவும், வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கவும், நோயாளிகள் நோய் நீங்கி குணம் பெறவும், பங்கின் வளர்ச்சிக்காக பங்கு தந்தை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும், குறிப்பாக இன்றைய சிறப்பு திருப்பலியை இணைந்து நிறைவேற்றி அருளாசிர் பெற்றுத்தர வந்திருக்கும் குருக்களின் பணி சிறக்கவும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும் வேண்டுமென்று குருக்களோடு இணைந்து நாமும் பங்கெடுப்போம் இப்புனித பலியில். அருள்வழி காட்டும் ஒளி தூய்மை, அன்பு மொழி காட்டும் ஒளி ஆனந்தம், அறிவு மொழி காட்டும் ஒளி ஞானம், ஆற்றல் மொழி காட்டும் ஒளி வெற்றி. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை வரவேற்கும் விதமாக ஒளியின் மூலம் குத்து விளக்கேற்றி வரவேற்க இங்கு வந்திருக்கும் சான்றோர்களை பாசத்தோடு அழைக்கின்றோம். இறையருள் என்றும் நம்மிடம் தங்கிட அருள் ஒளி ஏற்ற நம் அருட்தந்தை ஜே ஜெரோம் ஞானப்பிரபு அவர்களை முதல் ஒளி ஏற்றி அருள்நெறியில் வளர அழைக்கின்றோம். எவரும் விளக்கை ஏற்றி மரக்கால்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போதுதான் அது மனிதர் முன் ஒளி தரும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப அத்தகைய ஆத்மீக ஒளியை ஏற்ற
இரண்டாம் திரியை ஏற்ற நமது தோமா அன்பிய திருமதி ஜென்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திக்கும் மனிதர்களிடத்தில் எல்லாம் சமத்துவத்தை உருவாக்கிட, சமாதான தூதுவர்களாய் அனைவரும் மாறிட, அகிலம் அழகாகிட, அமைதியின் ஒளியினை ஏற்ற நமது யோவான் அன்பிய திருமதி ஆலிஸ் மேரி அவர்களை ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். அது பிரகாசமாக ஒளிரும். அதுபோல் நாம் இழந்த ஒளிவாழ்வை வசந்தமாக பிரகாசிக்க வைக்கும் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றிட நமது மகதலா மரியா அன்பிய திருமதி சவரியம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவின் சீடத்துவத்தில் புனித மகதலா மரியா அவர்கள் ஒளிர்ந்து பிரகாசித்தது போல நாமும் ஒளிர்ந்து பிரகாசிக்க வாழ்வின் ஒளியை ஏற்ற நமது அருட்சகோதரி ஜெனட் அவர்களை ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கொடி திருப்பள்ளியிலே நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருப்பவர்கள், முதலாவதாக இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிப்பவர் அருட்தந்தை ஜெரோம் ஞான பிரபு, பங்கு தந்தை கைலாசபுரம் பங்கை தாழ்ந்தவர். தந்தையர்களை அன்போடு கரவொலி எழுப்பி வருக வருக என்று சொல்லி வரவேற்போம். புனித மகதலா மரியாவை பற்றி நமக்கு மறையுரை ஆற்ற வந்திருப்பவர் அருட்தந்தை ஆரோக்கிய சுந்தர பாண்டியன், மறை மாவட்ட அதிபர் மற்றும் ஆர்கேபுர பங்கு தந்தை அவர்கள். அவர்களையும் அன்போடு வருக வருக என்று சொல்லி வரவேற்போம். நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்கவும் நமக்காக ஜெபிக்கவும் வந்திருப்பவர் அருட்தந்தை செபாஸ்டின் பாபு, பள்ளி தாளாளர், காரையூர். அவர்களையும் நம் அன்போடு வரவேற்று தந்தையர்களை வரவேற்போம். கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தில் பல நெருடல்கள் இருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட நமக்கு கடவுள் தர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாக உண்டு. எனக்கு இதை செய்தால்தான் கடவுள் எனக்கு இந்த அருள் வளத்தை கொடுப்பார், இவற்றை நான் கடவுளுக்கு செய்தால் மட்டும்தான் என்னுடைய குடும்பம் நலம் பெறும் என்பதை விட நான் கடவுளோடு ஐக்கியமாயிருக்கின்றேனா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. புனித மகதலா மரியா ஒரு பாவியான பெண், தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டு கடவுளோடு உடன் பயணித்தார். நாம் கடவுளோடு உடன் பயணிக்கிற போது நாம் கேட்பதை விட கடவுள் நமக்கு நிறைவானவற்றை தருவார் நம்பிக்கையோடு திருப்பல்லை நாம் சிறப்பாக ஜெயிப்போம். இந்த திருப்பல்லை சிறப்பாக இந்த நாளிலே தலைமையேற்று திருப்பலியின் வழியாக நமக்கு ஜெபிக்க வந்திருக்கிற அத்துணை அருத்துணர்களுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் ஐயம்பட்டி மிக்கலம்மாள் குடும்பத்தில் இருந்த சபரிமுத்து 25ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மலை பாட்சிக்காகவும், தாவீது சபரியம்மாள், பன்னீர் ஆரோக்கியசாமி சபரியம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும், புதுப்பாளையம் எலிசபெத் மேரி குடும்பத்தில் நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய லியோ இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குருத்துவ பணி சிறக்கவும், லியோனா வினோலியா பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டியும், குடும்பத்தில் இருந்த வின்சென்ட் ஜோசப் சகாயராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஐயம்பட்டி சிறுமலர் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும், இயேசுவின் திருதயத்தின் வழியாக நன்றி வழியாகவும், ஐயம்பட்டி ஆரோக்கியசாமி தோமையம்மாள் குடும்பத்திற்கு புனித மகதலா மரியாள் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் அனுகூலமாகவும், புதுக்காலனி அன்னை தெரசா நகர் இயேசுதாஸ் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும், ஐயம்பட்டி ஆனந்தராஜ் அருள் ஜோதி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும், மரிய ஜோசப் செல்லா குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும், தீபக்ராஜ் பிரிட்டிகா தேவ் சூசன் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும், பூமி பாலன் ஜெயக்குடி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், குழந்தைகள் படிப்பு காரியத்தில் வெற்றி பெறவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும்படியாகவும், தொண்டாவம்பட்டி லூகாஸ் பெட்ரோனிலா குடும்பம் நன்றிபலியாகவும், ஜோஸ்பின் ராணி குடும்பத்தார் நன்றிபலியாகவும், ரஞ்சித மேரி குடும்பத்தார் நன்றிபலியாகவும், லீலா புஷ்ப மேரி குடும்பத்தார் நன்றிபலியாகவும், கணேஷ் மூர்த்தி பிரதிபா குடும்பம் நன்றிபலியாகவும் ஒப்புக்கு ஜெபிக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய எல்லோருடைய சொந்த கருத்துக்களுக்காக திருப்பலியை நாம் ஒப்புக்கு ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதலாக மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விருந்தோம்பல் உறவை வளர்க்கும் உன்னத பண்பாகும். விருந்தினரை போற்றுதல் அறிவுடைமைக்கு அழகு. விருந்து கொடுப்பது பெறக்கூடிய பேர்களுள் நற்பேராகும். நமது இல்லத்தை தேடி வரும் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியோடு அன்பாக உணவிடும் இரட்டிப்பான ஆசிகளை பெறுகின்றோம் என்பதை விளக்கி கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே அப்ரஹாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் அப்ரஹாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு அப்ரஹாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். அப்ரஹாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார்.
வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். கிறிஸ்து நமக்காக உலகிற்கு வந்தார், உயிரை கொடுத்து உலகத்தை மீட்டார். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவரது சாயலை பெற்றுள்ளோம். நமக்குள் வாழும் கிறிஸ்துவை நற்செயல்களின் வழியாக அறிவிப்பது நமது கடமை. கிறிஸ்துவோடு இணைந்து அவரின் அன்பை சுவைத்து பல மடங்கு பலன் கொடுத்து வாழ அழைக்கும் 2ஆம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுத்தப்பட்டு நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தையை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே இத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 20 இறை வாக்கியங்கள் 1 மற்றும் 11 முதல் 18 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு
அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாசம் நிறைந்த குழந்தைகளே, பீடத்தில் அமர்ந்திருக்கிற கடவுளின் பணியாளர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக உங்களுடைய பங்கு தந்தை, ஐயம்பட்டி மண்ணில் கல்வி பணி ஆன்மீக பணி ஆற்றக்கூடிய அருட்சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மிக்க மகிழ்ச்சி. எழுந்திருச்சு நின்று பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு, கூட்டத்தில் கோவிந்தா போடுறவங்களுக்கு, உட்கார்ந்து சொல்கிறவங்களுக்கு பரிசு கிடையாது. இந்த 2 நிபந்தனைகள் மட்டும்தான். இன்னைக்கு நாம் நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். எத்தனாவது திருவிழா கொண்டாடுகிறோம்? நீங்கள் சொல்லுங்கம்மா. 123. உங்கள் பேர் என்ன? வினோலியா. இங்கே வாங்க, உங்கள் பங்கு தந்தை உங்களுக்கு பரிசு கொடுப்பார். வாங்க, கை தட்டலாம். இயேசு உயிர்த்த பிறகு முதலில் யாருக்கு காட்சி கொடுத்தாரு? சொல்லுங்க. வாங்க, பரிசு வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது? கூட்டத்தில் கோவிந்தா போகிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. தம்பி சொல்லியா? உன் பேர் என்னையா? முகேஷா? முருகேசன். வாங்க, சிறப்பு. முருகேசனுக்கு தொடக்க நூல் தெரிந்திருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய 2வது வாசகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அம்மா வாங்க. ஐயோ, சண்டைக்கு வந்துடுவாங்க போல இருக்கீங்கிட்டு. ஓ, அங்கே மட்டும் பார்க்குறேம்மா. இப்போ நான் உங்களை பார்க்குறேம்மா, கவலைப்படாதீங்க. இங்கேயும் பார்க்கலையா? எழுந்திருக்கிறவங்கள கண்டிப்பாக பார்த்துருவோமா. இன்றைக்கு நற்செய்தி வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது? உட்காருங்க. அம்மா சொல்லுங்க. யோவான்
உங்கள் பங்கு தந்தைகிட்ட பரிசு வாங்கிக்கோங்க. அடுத்த முறை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பரிசு உண்டு, எழுந்திரிச்சு சொன்னவங்களுக்கு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கினுடைய 123ஆம் ஆண்டு திருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த திருவிழா என்பது வெறுமனே திருவிழா அல்ல, வெறுமனே திருவிழா அல்ல, மாறாக 123 ஆண்டுகளாக நம்முடைய இதயத்தில் நாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் கொண்டாடுகிறோம். அந்த நம்பிக்கையை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இயேசுனுடைய அந்த கல்வாரி பயணத்தில் துன்பத்தில் பங்கெடுத்த நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி புனித மதலேன் மரியாள் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை இன்று நாம் என்ன செய்கிறோம்? நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவிழா என்பது வெறுமனே தேர் இழுப்பது, உறவினர்களுக்கு விருந்து கொடுப்பது என்பது மட்டுமல்ல, மாறாக அதையும் கடந்து நாம் நம்முடைய நம்பிக்கையை வேறொன்று செய்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை நாம் இன்று கொண்டாடுகிறோம் என்பதாகவே ஒவ்வொரு திருவிழாவும் அமைய வேண்டும். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கான வழிமுறைகள் பல இருக்கின்றன. வாழ்வதற்கான வழிமுறைகள் பல இருக்கின்றன. தொடக்க நூலில் கடவுள் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக வாழ்வையும் வைத்திருக்கிறேன், சாவையும் வைத்திருக்கிறேன், நன்மையும் வைத்திருக்கிறேன், தீமையும் வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுவார். எதை தேர்வு செய்கிறோமோ அதுவாகவே நாம் என்ன செய்கிறோம்? நாம் மாறுகிறோம் என்பதை பார்க்கிறோம். என்று மதியம் ஒருவர் என்னை திருப்பலி முடிந்தவுடன் மதிய உணவுக்கு முன்பாக என்னை பார்க்க வந்தார். ஃபாதர், உறுதி பூசுதல் சான்றிதழ் வேண்டும் என்பதாக என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், இப்பொழுதுதான் திருப்பலி முடித்து வந்திருக்கிறேன், பசியாக இருக்கிறது, நாளை வாருங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்பதாக சொன்னேன். அவர் என்னிடம் விளையாட்டாக கிண்டலாக சொன்னார், ஃபாதர், அமேசான் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம இணையதளத்தில் போய் நம்ம வாங்குவோம் இல்லையா, அதில் எக்ஸ்பிரஸ் வே நார்மல் வே 2 இருக்கு ஃபாதர். எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? வேகமாக வந்துடும், சரியா? நார்மல் வே அப்படின்னு சொல்லி நம்ம தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக வரும். நீங்கள் எப்படி ஃபாதர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கிண்டலாக பேசினார். பிரியமானவர்களே, நமக்கு இப்படி நம் வாழ்வுக்கு முன்பாக வழிமுறைகள் என்பது நிறைய இருக்கிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அந்த தேர்வு நம்மிடம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே எதை தேர்வு செய்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுவோம். பல புனிதர்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது என்பதாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய தோபித், அந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்களா? மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த ஒரு மனிதர். தன்னுடைய நம்பிக்கைக்கு அவர் பெயர் போனவர், நம்பிக்கைக்கு பெயர் போனவர். அந்த தோபித் அழகாக சொல்லுவார், கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், கடவுள் எனக்கு வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், எனக்கு எதுவும் குறைவு இல்லை, நான் இவற்றிற்கு மத்தியிலும் கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த கடவுளையே நான் நம்புகிறேன் என்பதாக சொல்லுவார். தொடர்ந்து சொல்லுகிற போது அவர் சொல்லுவார், ஒருவேளை இதே கடவுள் என்னிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் எடுத்துக்கொண்டாலும், என்னிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் எடுத்துக்கொண்டாலும் நான் இன்று கொண்டிருக்கக்கூடிய அதே நம்பிக்கையோடு நான் என்ன செய்வேன்? நான் வாழ்வேன், அதே கடவுளை நான் பற்றி கொண்டு வாழ்வேன் என்பதாகவே சொல்லுவார். அப்படி என்றால் நான் கொண்டிருக்கக்கூடிய வளங்களோ என்னிடம் இருக்கக்கூடிய இல்லாமையோ என்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் என்ன செய்யாது? பாதிக்காது. என்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் பாதிக்காது. அனைத்தும் இருந்தாலும் நான் நம்புகிற அந்த கடவுளை பற்றுக்கொள்வேன். என்னிடம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அதையே அந்த கடவுளை நான் நம்பி வாழ்வேன், அந்த கடவுளை நான் பின்தொடர்வேன், அந்த கடவுளை நான் வழிபடுவேன் என்பதாக அந்த தோபித்து சொல்லுவார். இன்னொரு சிறப்பான ஒரு கதாபாத்திரம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். துன்புறும் மனிதன் என்கிற சொல்லும்போது எல்லோருக்குமே நினைவுக்கு வரும். அவர் யாரு? யோபு என்கிற ஒரு மனிதர். அவரும் கூட அழகாக சொல்லுவார், நேர்மையாளர், நீதிமான், எவருக்கும் தன்னுடைய சிந்தனையில் கூட தீங்கு நினைத்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்.
அந்த மனிதர் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் பெற்றிருந்தார். பெயர் இருந்தது, புகழ் இருந்தது, உறவுகள் இருந்தார்கள், உடன்பிறப்புகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், நல்லதொரு மனைவி அமைந்திருந்தால், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், நிலப்பலன்கள் அத்தனையும் இருந்தது. கடவுள் அவருக்கு என்ன செய்திருந்தார்? அத்தனையும் கொடுத்திருந்தார். ஒரு புகழ் பெற்ற மனிதராகவே தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்பதாக பார்க்கிறோம். அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் சோதிக்கிற போது, கடவுள் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுகிற போது, கடவுள் அவரிடம் விட்டு வைத்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவருடைய உயிர் மட்டும்தான் மீதம் இருந்தது, மிஞ்சி இருந்தது. அவரிடம் இருந்த அத்தனையும் எடுத்துக்கொண்டார், அத்தனையும் எடுத்துக்கொண்டார். அவருடைய நண்பர்கள் கூட வந்து சொல்லுவார்கள், நீ ஏதோ தவறு செய்து விட்டாய், கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டார், எனவே தான் கடவுள் உன்னை தண்டித்து விட்டார் என்பதாகவே சொல்லுவார்கள். ஆனால் யோபு அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கடவுளின் பார்வையில் நான் நீதிமான், நான் கடவுளுக்கோ கடவுளின் மக்களுக்கோ இதுவரை நான் தீங்கு நினைத்ததே இல்லை, நான் தீமை செய்ததே இல்லை என்பதாகவே அடித்து சொல்லுவார். அந்த மனிதர் கூட என்ன சொல்லுவார்? நான் எல்லாம் இருந்த போதும் அந்த கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தேன். இப்பொழுது அந்த கடவுள் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார், என்னுடைய உயிர் மட்டுமே என்னிடம் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இப்படி துன்பம் நிறைந்த சூழ்நிலையிலும் கூட நான் அந்த கடவுளையே பற்றி கொண்டு வாழுகிறேன், அந்த கடவுளையே நான் நம்புகிறேன். என்னிடம் இருந்து எடுத்த கடவுள் அதை திரும்பவும் கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். எனவே அந்த கடவுளையே நான் நம்பி வாழுவேன், அந்த கடவுளையே பற்றி கொண்டு வாழ்வேன். எனவே நான் என்னுடைய நம்பிக்கையில் ஒருபோது நான் மாறவே மாட்டேன் என்பதாக சொல்லுவார். இப்படி என்னிடம் இருக்கும்போதும் சரி, எல்லாவற்றையும் என்னிடமிருந்து கடவுள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் ஒருபோதும் என்னுடைய நம்பிக்கையில் சோர்ந்து போக மாட்டேன், இடறி போக மாட்டேன் என்பதாகவே சொல்லுவார். அவருக்கு முன்பாக கூட 2 வாய்ப்புகள் இருந்தது. துன்பத்தில் கடவுளை விட்டு செல்லுவது, எல்லாம் இருந்தபோது கடவுளை பற்றி கொண்டு வாழ்வது. ஆனால் அவர் அப்படியெல்லாம் பிரித்து பார்க்கவில்லை. அவர் என்ன செய்தார்? எல்லா நிலைகளிலும் அந்த கடவுளையை பற்றி கொண்டு வாழ்ந்தார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர், நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அவருக்கு வயதான பருவத்தில் கூட என்ன இல்லை? குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம், அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் வயதான பருவத்தில் என்ன செய்கிற கடவுள்? அவருக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கிறார், அவருக்கு ஈசாக்கு என்கிற ஆண்மகனை கொடுக்கிறார். சிறிது காலம் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள். அதே ஆபிரகாம் கடவுளிடம் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய ஒரே மகனை எனக்கு நீ பலி கொடு என்பதாகவே சொல்லுகிறார். ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பாரு? எப்படி நடத்திருப்பாரு? உங்ககிட்ட ஒரு பிள்ளையை வச்சிருக்கிறீங்கன்னா நீங்க சாமியாருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா சாமியாருக்கு விடுவீங்களா? சாமியாருக்கு விடுவீங்களா? விட மாட்டோம், சாமியார விட மாட்டோம். ஏன்னா ஒரே புள்ள வச்சிருக்கிறோம், சாமியாருக்கு விட மாட்டோம். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தார். அந்த கடவுள் கேட்டபோது ஆபிரகாம் என்ன சொன்னார்? மறுக்கவே இல்லை. கடவுளை நான் பலி கொடுக்கிறேன் என்பதாகவே தன்னுடைய மகனை அங்கே பலி கொடுக்க அழைத்து செல்வார். அப்படி சென்ற போதெல்லாம் அவருக்கு இருந்த நம்பிக்கை என்னவென்றால், கடவுள் கொடுத்தார், கடவுள் கேட்கிறார், கேட்கிற கடவுள் திரும்பவும் எனக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கிறார்? கடவுளே, எனக்கென்று இருப்பவன் ஒரே ஒருவன் தான், எனவே நான் அவனை தர முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் என்ன செய்தார்? அவர் அப்படி சொல்லவில்லை. கடவுள் கொடுத்தார், கடவுள் கேட்கிறார், அந்த கடவுள் மீண்டும் எனக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். எனவே நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அந்த கடவுளுக்காகவே வாழ்வேன், எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாவிட்டாலும் அந்த கடவுளுக்காகவே வாழ்வேன் என்பதாக ஒரு ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி புனித மதலேன் மரியாள், இவருக்கு வாழ்க்கையில் 2 வாய்ப்புகள் இருந்தது. அவரை குறித்து வரலாற்று புத்தகங்களை வாசிக்கும் போது அவரை குறித்து சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், பாவியாகிய பெண். பாவியாகிய பெண், 7 பேய்கள் ஓட்டப்பட்ட, இயேசுவால் ஓட்டப்பட்ட பெண் என்பதாகவே அவரை குறித்து சொல்லுவார்கள். அவருடைய பாதி வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது, பாதி வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த பாவியான வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்வு முழுவதும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்யவில்லை?
அப்படி செய்யவில்லை. அந்த மதலேன் மரியாள் இயேசு முதலில் நற்செய்தியை அறிவித்த அந்த கலிலேய மண்ணை சார்ந்தவர். அந்த கலிலேய மண்ணை சார்ந்தவர். முதலில் அங்குதான் இயேசு என்ன செய்கிறார்? நற்செய்தியை தூவுகிறார், அறிவிக்கிறார். அந்த மண்ணிலிருந்து வந்தவர் தான் இந்த மதலேன் மரியாள். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டாலும் வாழ்ந்திருக்கலாம் என்கிற ஒரு வாழ்வு நிலை இருந்தது. நன்மையை தேர்ந்தெடுத்திருக்கலாம், தீமையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்புகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட இயேசுவை பார்த்த பிறகு, இயேசுனுடைய அருளை கண்ட பிறகு, இயேசு என்னோடு பயணிக்கிறார் என்பதை உணர்ந்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தன்னுடைய பாவம் நிறைந்த வாழ்வு முறையை விட்டுவிட்டு என்ன செய்தார்? இயேசுவை பின்தொடர்ந்தார் என்பதாக பார்க்கிறோம். நான் இன்று மறையுரை கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய பங்கு தந்தை என்னிடம் கேட்டுக்கொண்ட போது, நான் இந்த மதலின் மரியாளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது எனக்குள் எழுந்த சிந்தனை, இந்த மதலின் மரியாள் அப்படி என்ன செய்து விட்டார்? இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஐயம்பட்டி பங்கிலே 123 ஆண்டுகளாக இந்த மதலின் மரியாளைத்தான் தங்களுடைய பாதுகாவலியாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த மதலின் மரியாள் என்ன செய்து விட்டார் என்பதாகவே நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு இறுதியில் கிடைத்த பதில் என்னவென்றால், ஒரே ஒரு காரணத்திற்காக கடவுள் அவரை புனிதராக உயர்த்தி இருப்பார். என்னவென்றால், இயேசு சிலுவையில் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருந்த போது 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் மட்டுமே உடனிருந்தார். மீதம் உள்ள சீடர்கள் எல்லாம் அங்கு சிதறி போனார்கள் என்பதை பார்க்கிறோம். பேதுரு அந்த சீடத்துவ குழுமத்தினுடைய தலைவர் அவரைத்தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? நீ ஒரு பாறை, உன் மீது நான் திருச்சபையை கட்டி எழுப்புகிறேன் என்பதெல்லாம் சொல்லியிருப்பார். அவரை தலைவராக உயர்த்தி இருப்பார். ஒரு சாதாரண மனிதரை தலைவராக உயர்த்தி இருப்பார். அவர்தான் திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாக நாம் பார்க்கிறோம். அவர் கூட அங்கு ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அங்கு இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சீடர் தான் இயேசுவை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே, உமக்காக உயிரையே கொடுக்க நேரிட்டாலும் நான் என்ன செய்வேன்? என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்பதாக சொல்லியிருப்பார். ஆனால் அந்த சீடர் கூட அங்கு இல்லை. புனித தோமையார் இயேசு என்ன செய்வார்? வாருங்கள் பெத்தானியாவுக்கு போவோம் என்பதாக சொல்லுவார். எதற்காக பெத்தானியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாரு? யாரை பார்க்கறதுக்கு? லாசரை பார்க்கறதுக்கு. லாசர் யாரு? இயேசுனுடைய நண்பர். லாசரை பார்க்கறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப மற்ற சீடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பெத்தானியாவுக்கு போனோம், எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கல்லெடுத்து நம்ம மேல எரிஞ்சாங்க, திரும்ப அங்க போகணுமா? வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா சீடர்களும் சொல்லுவாங்க. ஆனா புனித தோமையார் மட்டும் என்ன சொல்லுவாரு? வாருங்கள், அவரோடு செல்வோம், இறக்க நேர்ந்தாலும் அவரோடு நாம் இறப்போம் என்பதாக சொல்லுவார். அப்படி தைரியமா சொன்ன மனுஷன் இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தவர் அங்க இருந்தாரா? இல்ல. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அங்கே இல்லை. கல்வாரி பயணத்தில் அவர் பங்கெடுக்கவில்லை. அடுத்ததாக ஒரு அம்மா வந்து இயேசு கிட்ட வந்து கேட்பாங்க, ஆண்டவரே, என் மகன்கள் 2 உமது சீடர்களாக இருக்கிறார்கள். யார்? ஒருவர் நீர் ஆட்சியுரிமை பெறும்போது ஒருவர் உமது வலதுபுறத்திலும் இன்னொருவர் இடதுபுறத்திலும் அமரும்படி அருளும் என்பதாக அந்த அம்மா கேட்பார். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர வைப்பது என்பது என்னுடைய திருவுளம் அல்ல, அது என்னுடைய தந்தையின் திருவுளம் என்பதாக சொல்லுவார். நான் குடிக்கக்கூடிய அந்த துன்ப கிண்ணத்தை உங்களால் குடிக்க இயலுமா என்பதாக கேட்பார். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆம் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி என்றால் உங்களுடைய துன்பத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், எப்படியாக இருந்தாலும் அந்த அரியணையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். யார்? அந்திரேயா, யாக்கோப்பு. ஆனால் அப்படி சொன்னவர்கள், துன்ப கிண்ணத்தை குடிப்போம் என்று சொன்னவர்கள் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அங்கே இல்லை என்பதாகவே பார்க்கிறோம். இப்படி இயேசுவோடு உடன் பயணித்தவர்கள், இயேசுவோடு உடன் வாழ்ந்தவர்கள், இயேசுவின் அத்தனை அற்புதங்களையும் புதுமைகளை பார்த்த அந்த சீடர்கள் இயேசுவோடு இயேசு துன்பப்பட்ட போது அங்கே உடனிருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு பெண்
மதலேன் மரியாள் என்ன செய்தார்? இயேசுவின் கல்வாரி பயணத்தில் பங்கெடுத்தார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த கல்வாரியில் உடனிருந்தார் என்பதாகவே பார்க்கிறோம். எனவே திரு அவை அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்கிறது என்றால், யூதர்கள் நம்மையும் கொன்று விடுவார்கள் என்று சீடர்கள் கூட அஞ்சி ஓடினார்கள். ஆனால் எவருக்கும் பயப்படாமல், எவருக்கும் அஞ்சாமல் துணிச்சலோடு அந்த சிலுவையில் பங்கெடுத்தாரே, சிலுவை பயணத்தில் பங்கெடுத்தாரே, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தைரியமாக அங்கே சிலுவையின் அடியில் நின்றாரே, அந்த நம்பிக்கைக்காக திரு அவை அவருக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை என்பது உயர்வானது, மேன்மையானது, எடுத்துக்காட்டானது. ஏனென்றால் இயேசு என்னை சுகப்படுத்தினார், என்னிடமிருந்து அந்த தீய சக்திகளை எல்லாம் ஓட்டினார் என்பதோடு தன்னுடைய வாழ்க்கையை அவள் என்ன செய்து கொள்ளவில்லை? முடித்து கொள்ளவில்லை. என்னை இயேசு ஒரு தூய்மையான வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். இந்த சமூகம் என்னை பாவி என்று சொன்னது, இந்த சமூகம் என்னை பாவி என்று சொன்னது, தீமைகளின் ஒட்டுமொத்த உருவம் நான் என்று சொன்னது. ஆனால் இந்த இயேசு என்ன செய்தார்? என்னை தூய்மையான வாழ்வுக்கு அழைத்தார். எனவே இனி வாழ்ந்தால் அந்த இயேசுவுக்காகவே, இனி வாழ்ந்தால் அந்த இயேசுவுக்காகவே என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய கல்வாரி பயணத்தை பங்கெடுத்தார். இயேசுனுடைய அந்த இறுதி மூச்சு வரை உடனிருந்தார் என்பதை பார்க்கிறோம். எனவே திரு அவை எடுத்த முடிவு என்பது மிகச்சிறப்பானது. அவருக்கு ஒரு புனிதர் பட்டம் கொடுத்தது. ஆனால் திரு அவை கொடுத்த அந்த பட்டத்தை விட இயேசு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்பது மேன்மையானது. காரணம், இயேசு உயிர்த்த பிறகு தன்னுடைய 12 சீடர்களுக்கு தோன்றவில்லை. இயேசு உயிர்த்த பிறகு தன்னுடைய 12 சீடர்களுக்கு தோன்றவில்லை. யாருக்கு காட்சி கொடுத்தார்? யாருக்கு காட்சி கொடுத்தார்? மதலேன் மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படி இருந்தால் இயேசு 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பல நம்பிக்கை நிறைந்தவர்களை பார்த்திருப்பார். 100 தலைவர் வந்து, ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் மகன் என்ன செய்வான்? குணமடைவான் என்று சொல்லியிருப்பார். அவருடைய ஆழமான அங்க நம்பிக்கை அங்கே வெளிப்படுத்தி இருப்பார். இன்னொரு பெண் ஆண்டவரிடம் வந்து, இரத்த போக்கினால் துன்பப்பட்ட பெண், ஆண்டவரே, உன்னுடைய ஆடையை தொட்டாலே நான் என்ன செய்வேன்? நான் குணமடைவேன் என்று ஆழமாக நம்பி ஆடையை தொடுவாள், அவள் சுகம் பெறுவாள் என்பதை பார்க்கிறோம். இப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்த பல கதாபாத்திரங்களை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இயேசு என்ன செய்யவில்லை? உயர்த்த பிறகு காட்சி கொடுக்கவில்லை. ஆனால் இந்த ஒரு தனி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து என்ன செய்தார்? ஆண்டவர் காட்சி கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவளுடைய நம்பிக்கை தான் ஆண்டவரின் பார்வையில் மேன்மையாக இருந்தது. நான் சிலுவையில் தொங்குகிற போது நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய 12 சீடர்களும் என்னை விட்டு ஓடி போயிருப்பார்கள். என்னுடைய தாய் என்னோடு இருக்கிறாள் என்றால் அவள் என்னுடைய தாய், அதற்காக என்ன செய்திருக்கலாம்? அந்த தாய் என்னோடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண்ணுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, உறவும் இல்லை. ஆனாலும் கூட இந்த பெண் யாருக்கும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு எனக்காக வாழ வேண்டும் என்பதற்காக நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட அந்த பெண் என்னோடு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோமே. அந்த ஒரு காரணத்திற்காக இயேசு என்ன செய்தார்? இயேசு உயிர்த்த பிறகு காட்சி கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்வுக்கு வருவோம். நாம் எல்லாம் இருக்கிற போது நமது உறவுகளோடு நன்றாக பேசுகிறோம், பழகுகிறோம் என்பதில் அல்ல நமது வாழ்க்கையின் தரம். நம்முடைய வாழ்க்கையின் தரம் எதுவுமே இல்லாமல் போனாலும் கூட நமது உறவில் நாம் பாகுபாடு காட்டாமல் எல்லோரோடும் சமநிலையில் பழகுகிறோமே, அதுதான் நம்முடைய தரம் என்ன என்பதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிற போது மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழுகிறார்கள் என்று பார்க்கிற போது ஒரு மனிதன் வசதியாக இருக்கிறான், பெயரோடு புகழோடு வாழுகிறான் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? அவனோடு நாம் தோழமை பாராட்டுகிறோம். ஒருவேளை அவனிடம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டால் நாம் என்ன செய்கிறோம்? அவனோடு இருக்கிற உறவை நாம் என்ன செய்கிறோம்? நாம்
வெட்டி கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய தரம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. ஒரு மனிதனுடைய தரம் எங்கே பரிசோதனை செய்யப்படுகிறது என்றால், ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட அவன் என்னுடைய உறவுக்காரன், என்னுடைய தோழன், என்னுடைய நண்பன், என்னுடைய தோழி என்று சொல்லுகிறோமே, அங்குதான் ஒரு மனிதனுடைய தரம் என்பது வெளிப்படுகிறது. நல்ல கிறிஸ்தவன் என்பது அங்கேதான் வெளிப்படுகிறது. நாம் அனைவரும் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள் என்கிற ஒரு நிலை அங்கேதான் வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை கொண்டவர் தான் நம்முடைய ஊரினுடைய பாதுகாவலி மதலேன் மரியாள். எல்லாம் இருந்த போதும் கடவுளை பற்றி கொண்டார், எதுவுமே இல்லாத போது கடவுளை பற்றி கொண்டார். இனி வாழ்ந்தால் அந்த இயேசுவுக்காகத்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்வு முறையை அவர் தேர்வு செய்தார் என்பதாகவே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நாம் நமது பங்கினுடைய 123வது திருவிழாவை மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதெல்லாம், என்னுடைய வாழ்வின் தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நான் திருப்பலிக்கு முன்பாக உங்கள் பங்கு தந்தையிடம் பேசிக்கொண்டிருந்தேன். இந்த பங்கிலிருந்து எந்தெந்த பங்கெல்லாம் பிரிந்தது. இந்த பங்கிலிருந்து கைலாசபுரம் பிரிந்தது, துப்பாக்கி தொழிற்சாலை பங்கு பிரிந்தது, காட்டூர் பங்கு பிரிந்தது, பிறகு பத்தாளப்பட்டி பங்கு பிரிந்ததெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். பங்குகளெல்லாம் பார்க்கும்போது அந்த பங்குகள் அனைத்துமே பல வழிகளில் பொருளாதாரத்தில் வளர்ந்து இருக்கின்றன. ஆனால் நம்முடைய பங்கு தாய் பங்கு. அம்மா சொல்றாங்க, கை காட்டுறாங்க, ஒண்ணுமே இன்னும் வளரல ஃபாதர் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. இப்படி கை காட்டுறாங்க, ரொம்ப சோகமா சொல்றது மாதிரி இருக்கு. பிரியமானவர்களே, வளர்ச்சி அடையவில்லை என்கிற ஒரு நிலை இருக்கலாம். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், மக்களின் வாழ்வு நிலையாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், 123 ஆண்டுகளாக நாம் இந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறோம். தலைமுறையாக இந்த நம்பிக்கையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்காக நாம் சான்று பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரே காரணத்திற்காக அந்த உயர்த்த ஆண்டவர் நமக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? நிறைவாகவே கொடுப்பார். ஏனென்றால் நாம் நம்புகிற அந்த மதலேன் மரியாவுக்கு அவர் காட்சி கொடுத்தார். ஒரே காரணம், இந்த பெண் என்னுடைய துன்ப நேரத்திலும் என்னோடு பயணித்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக இயேசு காட்சி கொடுத்திருப்பார். அந்த நம்பிக்கையில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, ஒரு நூற்றாண்டையே முழுமையாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். 2வது நூற்றாண்டை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படி எத்தனை ஆண்டுகளாக இந்த ஒற்றை நம்பிக்கையை நம்முடைய இதயத்திலேந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த ஒரே காரணத்திற்காக, அந்த ஒற்றை நம்பிக்கைக்காக அந்த ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக கொடுப்பார். தொடர்ந்து இதே நம்பிக்கையை நாம் வேரூன்றி வளர்வதற்கு இத்திருப்பலியில் வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமென். மன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாரும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்ப
அதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நானே நல்ல ஆயன் என்று மொழிந்த எம் இறைவா, இதோ திரு அவையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்களின் மேய்ப்பு பணியை திறம்பட ஆற்ற தேவையான உடல் உள்ள நலனை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்று மொழிந்த எம் இறைவா, இதோ உம் மேய்ப்பு பணிக்காக சிறப்பாக அழைக்கப்பட்டவர்களும் இன்று இச்சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றுபவர்களும் ஆன குருக்களை நீர் ஆசீர்வதியும். இவர் தமக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட ஆற்ற தேவையான அருளாசீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரித்தாலும் எம் இறைவா, எம் பங்கினையும் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களுக்கு தேவை என்ன என்பது அனைத்தையும் அறிந்தவர் நீர். ஆதலின் அவர்கள் தேவையை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம் என்று மொழிந்த எம் இறைவா, எம் பங்கில் உள்ள மாணவர்களை நீர் ஆசீர்வதியும். இவர்கள் நன்கு படிக்கவும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள பிரச்சனைகள் கலந்து ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை என்று அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாய் விட்டு கொடுத்து வாழவும் ஊருடன் சேர்ந்து தேரிழுக்கவும் என்ற வாக்கிற்கிணங்க இனி வரும் காலங்களிலாவது ஊரார் சேர்ந்து தேரிழுக்க தேவையான தூண்டுதலையும் உந்து சக்தியையும் நல்லதொரு துணையாளரையும் அனுப்பி இப்பிரச்சனைகள் முடிவு பெறவும் தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எருசலேம் தேவாலயத்தில் திரு குடும்பமாக ஜெபித்த இறைவா, இன்று நாங்களும் இந்த 3 நாட்களும் திரு குடும்பங்களாக இணைந்து வந்து ஜெபித்து உம் அருளாசீர் பெற வேண்டும் என்றும் உம் மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் நிலைத்திர வேண்டும் என்றும் நம்பிக்கையின் நாயகனாகிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் அனைவரையும் இந்த நாளிலே ஒரே குடும்பமாக ஒன்றிணைத்திருக்கின்றீர். நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட இறைவாக்கின்படியாக நம்முடைய பாதுகாவலை சரியானவற்றை தேர்வு செய்து இறை திட்டத்திலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். சீடத்துவ வாழ்வின் முன்மாதிரியாக இருக்கின்றார்.
அவருடைய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்வாக்கவும், தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வின் செயல்பாடுகளை இறைவனுக்கு உகந்ததாக ஆக்கிக் கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். லா 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 காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். இதை ஏற்றிடுமே பலியாக்கிடுமே, இதை ஏற்றிடுமே பலியாக்கிடுமே. உன்னன்பின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். இறைவா என் இல்லத்தில் தங்குமே, எந்தன் வாழ்வு வளமாகுமே. இறைவா என் உள்ளத்தில் தங்குமே, எந்தன் ஆன்மா குணமாகுமே. இவை யாவும் எனக்காக, இனி நானும் உமக்காக. உன்னன்பின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்து சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தியிருந்ததை அவரை தேடினார். இறந்தோரின் உயிர்த்தெழுந்த அவரை முதலிலே வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையில் இவரை சென்றடைவதையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூதர் பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது:
லலல உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாரபர உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், குறிப்பாக தங்கள் பங்கு பெருவிழாவை சிறப்பாக துவங்கியிருக்கின்ற இந்த பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நீரே நிறைவாக ஆசிர்வதித்து தூய மகதலா மரியாவின் பரிந்துரையினாலே இவர்கள் வாழ்விலே மாற்றமும் உள்ளத்திலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்னாலும் குடிகொண்டிருக்கச் செய்தருளும். மேலும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து மிடம் அழைத்து கொண்ட சிறப்பாக இந்த பங்கிலே பணி செய்து இறந்து போன அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இந்த பங்கிலே இறந்த மக்கள்
எல்லாரையும் நிறைவாக கண்ணோக்கியருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்களும் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் புனிதர் மகதலா மரியாள், இவ்வுலகில் மக்குகுந்தராய் இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்புகழ்ந்தே திம்மரமரள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, சிவனுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தன்மை காத்து நமக்கு நித்திய வரவழைப்பதாக. ஆமென். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் மொழியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயன இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயன இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஜூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக.
யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. நறுமணத்தில் வீசிய புனிதம் பாவத்தின் சுமையை தாங்கிய ஐயம்பட்டி மதலேன் மரியாள் உயர்ந்து நிற்கிறாள் இந்த ஆலயத்தின் வழியாக. நம் புனிதை மதலேன் மரியாள் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தை நின்று விலகி தமிழ் மொழியால் மகதலா மரியாள் என்று அழைக்கப்படுகிறார். என்னிடம் பலர் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்ன இந்த ஃபாதர் மதலேன் மரியாளை மகதலா மரியா என்று அழைக்கிறாள் என்ற கேள்வி எழுப்பினார். மாற்றங்கள் என்னது தேவை. நம்ம பழைய காலத்தில் இருந்தது போல இன்றைக்கு நாம் இல்லை. பழைய காலத்தில் உடை அணிந்தது போல இன்று யாரும் அணிய விரும்புவதில்லை. அதே போல தமிழ் மொழிக்கென்று சிறப்புகள் ஏராளம். இந்த ஒற்றை பெயரை மாற்றுகிற போது வருகிற விமர்சனங்கள் ஏராளம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? ஏனென்றால் மதலேன் மரியாள் என்று சொல்லுகிற போது நம்முடைய உள்ளத்தில் சிலருக்கு உணர்வுகள் பொங்கி எழலாம். இருந்தாலும் தமிழ் மொழியின் உச்சரிப்பில் சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு நாம் வந்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே மகதலா மரியாள் என்று சொல்லி நாம் நம்முடைய புனிதரை உச்சரித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, 123 ஆண்டுகளாக புனித மதலேன் மரியாளுடைய ஆலயத்திலே நம்முடைய விசுவாசத்தை இன்றளவும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடங்கி இருக்கின்ற இந்த கொடிநாள் திருப்பலியின் வழியாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அருட்தந்தையர்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கடவுள் அருட்தந்தையர் வழியாக தன்னுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே அருட்தந்தையர்களை பாராட்டுகிற நேரத்திலே நுரைகள் மோதி கரைகள் உடையாது, புகை மோதி விரிசல்கள் விழாது, நீர்க்குமிழ் மோதி கப்பல்கள் மூளாது, 1000 விமர்சனங்கள் எழுந்தாலும் அசையாது இந்த குருத்துவ பணி. சிரித்தாலும் அம்பு உண்டு, மௌனமானாலும் வம்பு உண்டு, பணி செய்தாலும் அம்பு உண்டு, செய்யாவிட்டாலும் அன்பு நிச்சயம் உண்டு. ஆக இந்த அறநெறியில் தன் ஆடுகளை அழைத்து செல்லும் ஆயர்கள், ஆயன்கள், அருட்பணியாளர்கள். சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர் அருட்தந்தை ஜெரோம் அவர்கள். உணர்ச்சிகள் கொண்டு செதுக்கினேன் எண்ணத்தின் ஓட்டத்தை, அனுபவம் கொண்டு கட்டினேன் கற்பனையை, மக்களின் உள்ளத்தில் ஆலயத்தை எழுப்பி அவர்களின் கரங்களில் தன் எண்ணத்தையும் கற்பனையும் செயல்படுத்தி அழகுற ஆலயத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் பாசமிகு அருட்தந்தை ஜெரோம் ஞானபிரபு அவர்கள். நம்முடைய பங்கிலிருந்து பிரிந்த கைலாசபுர பங்கான பங்கு தந்தையாக இன்றளவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் அருட்தந்தை 6 மாத காலம் நம்முடைய பங்கையும் பார்த்திருக்கிறார். நிச்சயமாக 6 மாத காலம் அவரோடு நாம் இணைந்திருந்திருக்கிறோம். அவருடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும். மிகவும் எளிமையானவர். நான் ஒரு சில கிளைப்பங்களை மறையுற வைக்கிறப்ப ஜெரோம் ஃபாதர் நானும் ஒரு 4 அருட்தந்தைகள் அருட்சகலாக இருக்கிற போது அந்த கிளை பங்குக்கு சென்று அங்கு பணியாற்றிய நிகழ்வுகளை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு அருட்தந்தை என்னோடு பல நேரங்களிலே நான் அவரோடு பணி செய்திருக்கிறேன். மிகவும் அமைதியானவர், தான் நினைத்ததை செய்ய முயற்சி எடுப்பவர். முதலாவதாக யார் என்ன சொன்னாலும் கடவுளுக்கான பணியை சிறப்பாக இன்றளவும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் என்றால் கடவுளுக்கான பணியை திறம்பட செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தந்தையவர்கள் நமக்காக இந்த திருப்பலியின் வழியாக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தையர்களை பாராட்டும் விதமாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து நாம் மகிழ்வோம். அவருக்கு பொன்னாடை அணிவிக்க புனித யோவான் அன்பியத்திலிருந்து
ஆலிஸா அவங்க அம்மா பேர் ஆண்டோம்மா ஆலிஸ் மேரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டு. இன்று மறையுரை ஆற்றியவர் தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர். தமிழின் இனிமை தனிமை தராது, தமிழின் பெருமை தற்பெருமை அடையாது, தமிழின் புலமை புகழ்ச்சியில் மயங்காது, தமிழின் புதுமை பழமை அடையாது. அருட்தந்தை மறையுரிலே அவர் ஒரு இடத்திலோட ஆங்கில வார்த்தையை வேண்டுமென்றே பேசினார் தவிர அவருடைய வார்த்தையில் புலமையில் தமிழ் மொழியை தவிர ஆங்கிலம் வரவில்லை. சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தினாலும் கூட ஒவ்வொன்றையும் தமிழில் உச்சரிப்பார். சில சமயத்தில் திடீர்னு தமிழில் பேசினா யாருக்குமே புரியாது. நானும் இப்படி தான் நானும் ஒரு இடத்துக்கு இப்போ பயணம் செய்கிற போது திடீர்னு தமிழில் பேசினா எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபாதர் திரும்பி சொல்லுங்கன்னு. அவர் கற்றறிந்த மொழிகள் பலவாயினும் அந்த தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற அந்த பற்று என்பது இன்றளவும் இருக்கிறது. அவர் அழைப்பார். நானும் ஜெரீஸும் ஒரு முறை அங்கே திருப்பள்ளிக்கு போகிறப்ப நண்பா என்றார். யாரை பார்த்து? ஜெரீஸை பார்த்துனார். ஜெரீஸுக்கு புரிஞ்சா புரியலான்னு தெரியல, 2 நிமிஷம் உட்காரவே இல்லை. சாப்பிடுங்க நண்பா அப்படின்னார். மாம்பழம் கொடுத்தார். அவருடைய தோட்டத்து மாம்பழத்தை, சுவை மிகுந்த மாம்பழத்தை கொடுத்தார். அப்போ அந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டவர். இன்றளவும் அந்த தமிழ் மொழியிலே முறையாக பேசுவதென்றால் ஒரு சில அருத்தந்தையர்களில் அருத்தந்தி அவர்கள், அருட்பணி சுந்தரபாண்டியன் அவர்கள், தற்பொழுது ஆர்கேபுரம் குழந்தை இயேசு ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். எல்லார்ட்டையும் நாம் போய் உதவி கேட்ட முடியாது. நம்முடைய பங்குக்கு 2 பேர்த்திட்ட கேட்டிருக்கேன். அதில் நம்முடைய தந்தை சுந்தரபாண்டியன் அவர்கள் சில உதவிகளை கேட்கிற போது தாராள உள்ளத்தோடு அது செய்து தரக்கூடியவர். ஆகவே இந்த நாளில் நமக்கு சிறப்பான ஒரு மறையுரையாற்றி நமக்கெல்லாம் சிறப்பு பரிசளிச்சிருக்கிறார். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கல, எல்லாம் ஈஸியான கேள்வி. ஆனால் நம்ம ஒரு சிறிய தவறு செஞ்சோம். அவர் சொன்னார், எந்திரிச்சு நின்று பதில் சொல்லுங்கண்ணா. எல்லாரும் திரும்பி என்ன செஞ்சோம்? உட்காந்துக்கிட்டேன். நமக்கு எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குது, கடவுள் நிறையா கொடுத்துருக்கிறார். ஆனால் எழுந்து நின்று அதை முறையாக சொல்வதற்கு நமக்கு அந்த இடத்துல என்னதில்ல, 7ஆம் அறிவு உதவி செய்யலை. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, கொலேசியன்னு சொல்கிறப்ப கொலையே செஞ்சுருவாங்க போல், இழுத்துருந்தாங்க, கீழே இழுத்து விடுறாங்க, நீ சொல்லாத அப்படின்ற அளவுக்கு. ஆக அன்புக்குரியவர்களே, தந்தையவர்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு நாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு புனித மதலேன மரியாளோடு நம்பிக்கையை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தந்தையர்களை மகிழ்ச்சியோடு பாராட்டுவோம். தந்தையர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் விதமாக புனித தோமா அன்பியத்திலிருந்து திருமதி ஜோதி அவர்கள் தந்தையர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். மூன்றாவது அருத்தந்தை நம்முடைய நண்பர், நம்முடைய பங்கின் நண்பர் என்று கூட சொல்லலாம். அவ்வப்போது நம்மோடு இணைந்து பல திருப்பலிகளை நிறைவேற்றியவர், நமக்காக ஜெபித்திருப்பவர். ஈஸ்டர் பூசை கடந்த ஆண்டு ஈஸ்டர் திருப்பலியை நிறைவேற்றினார். அதே போல் ஒவ்வொரு நாட்களிலும் அவர் நம்மோடு இருந்து மக்களோடு பயணித்து கொண்டிருக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே இந்த மகிழ்ச்சியில் அவருடைய பங்களிப்பும் இருக்கிறது. ஆகவே தந்தையர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க புனித மகதலா மரியா அன்பியத்திலிருந்து திருமதி தஸ்னேவிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கரவொலி எழுப்பி தந்தையர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். மேலும் சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பு செய்த புனித யோவான், புனித தோமா, புனித மகதலா மரியா அன்பியங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம்.
நாளை திருப்பலியை தலைமையேற்று ஜெயிப்பவர்கள் அருள்தந்தை டி தாமஸ், பங்குத்தந்தை பழைய கோவில் திருச்சி, அருள்தந்தை மரிய சுசை மறைக்கல்வி செயலர். நாளைய சிந்தனைக்கான தலைப்பு நம்பிக்கையின் அடையாளம் புனித மகதலா மரியா. நாளைய திருப்பலியை சிறப்பு செய்யும் அன்பியங்கள் புனித மார்க்கு, புனித அன்னை தெரசா பொன்னகர், புனித பேதுரு அன்பியங்கள். முன்கூட்டியே வாசகங்கள் மற்றும் மன்றாட்டுகளை வாசித்து பார்த்து மிகச்சிறப்பாக வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த 3 நாளும் நாம் ஒன்றாக இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க போகிறோம். பலியில் சிறந்த பலி இந்த திருப்பலி. நாம் பல எண்ணங்களோடு இருக்கலாம். ஒரு சிலர் நன்கொடையை பற்றி சொன்னாங்க. நான் போன வாரம் நன்கொடையை பற்றி சொன்னேன், வேடிக்கையாக சொன்னேன். போன வாரம் நற்செய்தியில் நல்ல சமாரியன், சில பேர் கண்டுக்கிட்டாங்க, சில பேர் கண்டுக்காமல் போனாங்க. அதே போல் நம்ம சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர்முனை உண்டு என்று சொல்வார். நன்கொடை கொடுக்க போனப்போ ஒரு சொன்ன வார்த்தை வந்ததான், அதான் தேரே இழுக்கலல்ல, எதுக்கு நன்கொடையை கொடுத்துட்டு அப்படின்ற அந்த சில நபர்களுக்கு மட்டுமான கேள்வி. அப்படின்னா எல்லா ஊர்லேயும் நம்ம போய் நன்கொடை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நாம் மதம் கடந்து நன்கொடையை கொடுக்கணும், அதானே உண்மை. எந்த ஊர் திருவிழாலையும் மதம் கடந்து நன்கொடையை கொடுக்குறோம். அது இந்து ஆலயமாக இருக்கலாம், இஸ்லாமிய ஆலயமாக இருக்கலாம். ஆனால் நம்ம கோயிலுக்கு நம்மளால் கொடுக்க முடியல. அடுத்த மாதம் மிகப்பெரிய திருவிழா வருது, செப்டம்பர் மாதம். என்ன திருவிழா? வேளாங்கண்ணி மாதா. அங்கே போய் நீங்கள் நன்கொடை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இப்படி சொல்கிறவங்க கொடுக்கவே கூடாது. எந்த கோயிலுக்கும் நன்கொடையை கொடுக்கக்கூடாது. அங்கே மட்டும் ஏன் கொடுத்துக்கிட்டு, அது நம்ம கோயிலே கிடையாது. பங்கு ஆலயத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளோ கேள்விகள். ஆக நன்கொடை என்பது எது கிடையாது, சாய்ஸ், உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஆனால் இந்த ஆலயத்துக்கு நான் தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்லை, மௌனமாக சென்று விடலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நன்கொடை கொடுத்த எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே சமயத்தில் கொடுக்கலன்னா என்ன செய்ய சொன்னேன்னா அவசியம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்காக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் 3 நாட்களும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன செலவு தான். பெரிய நம்ம வரி போட்டோம்னா, சாதாரண கிளைப்பங்களை வரி போடுறப்ப எவ்வளோ போடுறாங்கன்னா 2000, 2500. 2000லேருந்து 2500. அதுலேயும் சிறப்பாக ஒரு கிளை பங்கு ஒரே நாளில் அவங்க எல்லாரும் சேர்த்து கொடுத்த தொகை 8600. அப்போ அந்த கிளை பங்குக்கு இருக்கிற அந்த உணர்வு, என்னுடைய ஆலயத்துக்கு நான் தரணும் அப்படின்னு சொல்கிற உணர்வு நம்மிடம் சிலர்கிட்ட இல்லை. இது ஒரு குறை கிடையாது, அது அவர்களை பார்த்து கொள்வார்கள். அதுலேயும் என்ன சொல்லப்பட்டது, தேர் அப்படின்னாங்க. இந்த திருப்பலி தான் முக்கியமானது. எதுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது? ஆண்டவர் நம் பாவங்களுக்காக தன்னை பலியாக்கிய தருணம். இந்த திருப்பலி தான் எல்லாவற்றையும் விட மேன்மையானது, முதன்மையானது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த திருப்பலியை மிகச்சிறப்பாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இந்த ஆண்டு நமக்கு செய்த, கடந்த ஆண்டு செய்த, இந்த ஆண்டு செய்ய போகிற எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிற நாட்கள் தான் இந்த 3 நவநாட்களும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற இந்த நவநாள் ஜெபத்திலும் திருப்பலியிலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புகளே, திருப்பலி முடிந்த பின்பாக உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் வரிசையாக எல்லாருக்கும் சாப்பாடு கண்டிப்பாக இருக்குது. அதனால் வரிசையாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல், சலசலப்பு இல்லாமல் வரிசையாக அங்கு நிற்கிற பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் சொல்வதற்கு நீங்கள் செயல்படணும், கட்டுப்படணும். ஏன்னா பல பேர் நீ என்ன அன்பிய தலைவியா, பங்கு பேரவையா, அதெல்லாம் கேட்க முடியாது. அதே அந்த இடத்துல ஒரு போலீஸ் என்ன செய்வோம், லைனில் நின்றுவோம். அது மாதிரி கிடையாது, இது ஆலயம். ஆகவே நாம் நம்முடைய ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையை வெளிப்படுத்த, செயல்பாடுகளை வெளிப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கும். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சாப்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். ஆகவே அந்த உணவுகளை முறையாக உண்ண ரொம்ப அவசரப்பட்டு வாங்கிட்டு போகாதீங்க. தயவுசெய்து வீடுகளுக்கு வாங்கி செல்ல வேண்டாம். போன வருஷம் தட்டு ஒரு 200 தட்டு மிஸ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க. தாமஸ் ஜூலியன் ஃபாதர் கேட்டார்னா என்ன பதில் சொல்கிறது? இந்த தட்டு மதலேன் மரியா ஆலயத்தில் திருடப்பட்டதுன்னு சொல்லி வீட்டில் சொல்ல முடியாது. அதனால் தட்டு இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. போன வருஷம் அப்படியே போயிடுச்சு. அதனால் தட்டு கொண்டு போகாமல் இருக்க உங்களை இங்கேயே சாப்பிட்டுட்டு போங்க. எந்த உணவையும் என்னப்படுத்த வேண்டாம், கொட்ட வேண்டாம், போதுமான அளவு சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 1 இட்லி கொடுப்பேன், அங்கே சொல்லியாச்சு.
தேவையில்லாமல் வீட்டுக்கும் சேர்த்து பிள்ளைய தட்டிலேயே வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா போதும். அதனால் எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பொறுமையோடு இருந்து உணவு அருந்தி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் திருவிழாவன்று செவ்வாய்க்கிழமை உணவு அந்த சமயத்திலே கலைக்காவிரி, திருச்சி கலைக்காவிரி 1 மணி நேரம் கலை நிகழ்வுகளை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே அதையும் கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு சில பிள்ளைகளுக்கு தேர்வு இருக்கிறனால கொஞ்சம் தங்கி வரீங்க. ஆனால் இந்த மன்றாட்டுக்கள் வாசங்களை வாசிப்பவர்கள் முறையாக முன்கூட்டியே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும், மற்ற பங்கு பேரவை உறுப்பினர்கள், பெண்குரல் இயக்கத்தினர்கள் அதற்கான உதவிகளையும் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அன்புக்குரியவர்களே, கொயர் கிளாஸ் பாடல் குழுவினர் பாராட்டாமல் இருக்க முடியாது. இது அவங்களுக்கு முதல் வருஷம் திருவிழா. அதனால் நான் முறையாக அருத்தந்தை சுந்தரபாண்டியன் அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் உங்கள் இடத்துல கீபோர்டு போகிற ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க கொயரில் 5 கொயர் இருக்குது. அதே மாதிரி ஜெரோம் ஃபாதர்ட்டையும் கேட்டேன், 2 பேர்கிட்டையும் கேட்டேன். இப்போ ஜெரோம் ஃபாதர் சொன்னாங்க 2 பேர் இருக்கிறாங்க, மாற்றி வேணால் கேட்டு பார்க்கலான்னாங்க. பட் ஆனால் எல்லாம் அவங்க கேட்டதெல்லாம் தொகையெல்லாம் பெருசாக இருந்துச்சு. அதே போல் குழந்தை சாலையிலும் கேட்டோம், மிகப்பெரிய தொகையை கேட்டோம். அப்போ சுந்தரம்பாண்டியன் ஃபாதர் சொன்னார், யாராவது படிக்க வைங்க, நான் ஒருத்தருக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன். அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்குது, சொன்னேன். அப்போ சொன்னப்போ ஒரு 10-15 பேர் கற்றுக்கிட்டாங்க. அப்படி தானே கற்றுக்கிட்டாங்க. அதில் திருநெடுங்குள்ள பசங்க அவர்களாக சிரத்தை எடுத்து எண்ணி எத்தனாவது மாதம் இது 5ஆவது மாதம் அவனுக்கு போட ஆரம்பித்து 10ன்ட்டான். ப்ராக்டிஸ் பண்ணது 10, ஆனால் கோவிலில் ப்ராக்டிஸ் பண்ணல. 5 மாதத்தில் இந்த அளவுக்கு கொயர் அவர்களை மிகச்சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார்கள். ஆகவே பயிற்சி என்பது அவசியம். பாடகர் குழுவினருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒட்டுமொத்த பாடகர் குழுவிற்கும் நம்முடைய பாராட்டுக்களை கரோடு எழுப்பி மீண்டுமாக தெரிவித்துக் கொள்வோம். மேலும் சிறப்பாக இந்த நாளில் பெண்குரல் இயக்கத்தினர் பல்வேறு விதமான பணிகளை இந்த 3 நாட்களும் செய்ய போகிறார். இன்னைக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நமக்கு உணவு தயாரித்து கொடுத்த திருமதி ஆலிஸ், திருமதி மலர் மற்றும் அவர்களோடு உதவி செய்தவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் சிறப்பாக பூ வாங்கிட்டு வர்றது, மற்ற நிகழ்வுகளுக்கு உதவி செய்த பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் சிறப்பாக நம்முடைய இளைஞர்கள் நமக்கு உணவு கொடுப்பதற்கு பரிமாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மற்ற எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தன்னார்வ தொண்டர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு இணைந்து இந்த பலி ஒப்புக் கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சி. எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சொல்லும் பார்த்தேன் உங்கள் பங்கு தந்தை, குறிப்பாக அந்த கீபோர்டிஸ்ட், அதே போல் உங்கள் கொயர் மெம்பர்ஸ்க்கு மீண்டும் ஒரு முறை கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை செபங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இந்த 6 மாதம் சொன்னார்ல, அந்த 6 மாதம் திருப்பலிக்கு வருகிற பொழுதும் என்னோடய உதவி பங்கு தந்தை வந்தார். திருப்பலிக்கு வருகிற பொழுதும் நல்ல ஒரு பங்கெடுப்பு, நிறைய பேர் பங்கெடுப்பீங்க. சண்டே மாதத்தில் சந்தோஷமாக இருக்கும் பூசை வைக்கிறதுங்க வந்து. ஆனால் இந்த நாளில் தொடர்ந்து நீங்களும் எனக்காக ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக 58 ஆண்டுகளை கடந்து இந்த நாளில் கைலாசபுரத்தில் ஒரு புதிய ஆலயம் சூசையப்புறக்கு எழுப்பி கொண்டிருக்கின்றோம். அதனால் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் சந்திக்கலாம். உங்களுடைய வேண்டுதல்களில் இந்த ஆலய கட்டுமான பணிக்காகவும் செபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றியுணர்வுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது மறைபொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலைத்து செயல்பட அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. அன்புக்குரியர்களே, இந்த திருப்பலியானது பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த 3 நாட்களும் அவர்கள் வந்து இந்த ஒளிபரப்பை மேற்கொள்வார்கள். அவற்றை நீங்கள் யூடியூபில் காணலாம். பரம்பொருளே சுவை கழுவி பேறு பெற்ற மதலே மரியாளே, பரிசுத்த வேதத்தின் பதிப்பினிலும் செயல் பதித்திட வர பெற்ற மதலே மரியாளே,